यदि हम इन दोनों को ठीक से समझ सके और संभाल ले तो इन कई समस्याओं से छुटकारा मिल सकता है. यदि எதுன்னு இஃப்னு அர்த்தம். ஒருவேளை ஹம்னா நம்ம இன் தோனோங்க இன்ன இந்த தோனோனா போத்ல இந்த ரெண்டோடைய டீக் சே டீக்னா கரெக்டான அர்த்தம். சமஜ் சக்கே சமஜ்னா அண்டர்ஸ்டாண்ட் அர்த்தம். சக்கேனா கேன் அர்த்தம். நம்மளால கரெக்டா புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுனாலும் அவர்னா அதுவும் இல்லாம சம்பால்னா மேனேஜ்னு அர்த்தம். நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடிஞ்சாலும் தோனா தென் அப்புறம் இன் கை சமஸ்யாவும் செய் இன்னும் இந்த கையின மெனிலேயே இந்த நிறைய சமஸ்யா ட்ரபிள் அந்த பிரச்சனைகள்ல இருந்து சேனா ஃப்ரம்லயே அந்த பிரச்சனைகள் இருந்து சுட்கார் மில் சக்தா ஹை. சுட்கார்னா ரெஸ்கியூன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அதுக்கு வந்து பாதுகாப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. மில் சக்தா ஹை. மில்னா கெட்டுன்னு அர்த்தம். சக்தானா கேன். நம்மளால ஒரு ரெஸ்கியூவை வாங்கிக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. நமக்கு கிடைக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. चलो थोड़ी देर के लिए हम पानी के इस चक्कर को भूल जाइए और याद करें अपनी गुल्लक को. चलो லெட்ஸ் கோன்னு அர்த்தம். நம்ம போலாம். தோடி தேர் கேலியே தோடினா கொஞ்சம் தேர்னா நேரம்னு அர்த்தம். கொஞ்சம் நேரம் இக்காகன்னு சொல்லலையே கேலியே அதாவது கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு ஹம்னா வி நம்ம பானி வாட்டரோடைய இஸ் சக்கர் இஸ்னா இந்த சக்கர் அந்த வாட்டர் சைக்கிள் இருக்கு இல்லையா அதை பூல் ஜாயே பூல்னா பர்காட்னு அர்த்தம். பூல் ஜாயே நம்ம மறந்துடலாம். அவர்னா அதுவும் இல்லாம யாதுனா ரிமெம்பர்லயே ஞாபகப்படுத்துறதுன்னு அர்த்தம். நம்ம ஞாபகப்படுத்துவோம் எதை அப்படி நம்மளுடைய குல்லக்னா நம்மளுடைய பிக்கி பேங்க் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய இந்த உண்டியலை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. जब भी हमें कोई पैसे देता है हम खुश होकर दौड़कर उसे झट से अपने गुल्लक में डाल देते हैं. ஜப்னா எப்ப வந்துட்டு பீனா ஆல்சோலையா எப்பெல்லாம் வந்துட்டு ஹமேனா அவசரம் நமக்கு கோயின்னு இனி ஏதாவது பைசா தேத்தேன் பைசானா அமௌண்ட் வந்துட்டு தேத்தானே கிவ்னு அர்த்தம். யாராவது நமக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னா ஹம்னா நம்ம என்ன பண்ணுவோம் குஷ்னா ஹாப்பிலேயே சந்தோஷமாகி தவுடுனா ரன் அர்த்தம் ஓடி உசே அதை வந்துட்டு ஜட்னா குயிக்கான அர்த்தம் வேகமா அப்படின்னா நம்மளுடைய குல்லக்னா பிக்கி பேங்க் இருக்கு இல்லையா நம்மளுடைய இந்த உண்டியல வந்துட்டு டால்னா புட்னு அர்த்தம். நம்ம போட்டு வச்சிருவோம் அப்படிங்கறத சொல்றாங்க. एक रुपया 2 रुपया 5 रुपया कभी सिक्के तो कभी छोटे बड़े नोट सब इसमें धीरे धीरे जमा होते जाता है. एक रुपये एक ना ஒண்ணு இல்லையா அதாவது 1 ரூபா 2 रुपये 2 ரூபா 5 रुपये 5 rupees கபினா டென்ட் எப்பனாது சிக்கேனா காயின்ஸ் சரி தோ கபினா டென்ட் எப்பனாது சோட்டே படே நோட் சோட்டே சின்ன படேனா பிக் இல்லையா அதாவது சின்னது பெருசா இருக்கக்கூடிய நோட் அந்த பணம் இருக்கும் இல்லையா நோட் சப்னா எல்லாத்தையும் இஸ்மே அதுல தீரேனா ஸ்லோவா மெதுவா வந்துட்டு ஜமா ஹோட்டே ஜாத்தா ஹை. ஜமானா செட்டில் அர்த்தம். டெபாசிட் சொல்லுவோம் இல்லையா நம்ம டெபாசிட் பண்ணி ஹோட்டே ஜாத்தா நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருப்போங்கிறத சொல்றாங்க. फिर जब कभी हमें कुछ पैसों की जरूरत पड़ती है तो इस गुल्लक की बचत का उपयोग कर लेते हैं. फिर ஆஃப்டர் அதுக்கப்புறம் ஜப்னா எப்பனாது கபினா டென்ட் எப்பவாது நமக்கு குச் பைசே குச்னா கொஞ்சம் பைசோனா ருபீஸ் இல்லையா காசுக்கான ஜரூரத் ஜரூரத்னா நீடு படினா ஃபால்ஸ் இல்லையா நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா தோணதின் அப்புறம் இஸ் குல்லக்கி இஸ்னா இந்த குல்லக் அந்த பிக்கி பேங்கோடைய பட்ஜெட்னா சேவிங்ஸ் அர்த்தம். அதை உபயோகம் யூஸ் இல்லையா யூஸ் பண்ணிக்க செய்வோம் அப்படிங்கறத சொல்றாங்க. हमारी यह धरती भी इसी तरह के खूब बड़ी गुल्लक है. हमारे அவர்ஸ் நம்மளுடைய யகு தர்த்தி இந்த பூமி பீனா ஆல்சலே இந்த பூமியும் கூட இசி தரக்கு இசின்னு இந்த தரக்குன டைப்லயே இந்த மாதிரியே கூப்னா ரொம்ப நடத்தும் வெறி நடத்தும் படினா பிக்லியா வெரி பிக் அப்படின்னு அர்த்தம். குல்லக்னா பிகி பேங்க் ஒரு பெரிய உண்டியல் தான் அது. मिट्टी की बनी इस विशाल गुल्लक में प्रकृति वर्षा के मौसम में खूब पानी बरसाते हैं. மிட்டினா சாண்ட் இல்லையா மணலால பனினா உருவாக்கப்பட்ட அர்த்தம் மேக்னு அர்த்தம். அதாவது மணலால உருவான இஸ் விஷால் குல்லக் மே இஸ்னா இந்த விஷால்னா பிராட்னு அர்த்தம். ரொம்ப பெரிய பிராடா இருக்கக்கூடிய அந்த குல்லக் அந்த உண்டியல்ல வந்துட்டு பிரகிருதி நம்ம இயற்கையை வந்துட்டு வருஷாக்கே மௌசமே வருஷா ரெயின் இல்லையா மௌசம்னா சீசன் அர்த்தம். ரெய்னி சீசன்ல கூபுனா வெள்ளுன்னு அர்த்தம். ரொம்ப ஜாஸ்தியான வாட்டர் வந்துட்டு பர்சானா ரெய்னிங் அர்த்தம். நமக்கு மழை பொழியுது அப்படிங்கறத சொல்றாங்க. तब रुपयों से भी कई गुना कीमती इस वर्षा को हम इस बड़ी गुल्लक में जमा कर लेना चाहिए. தப்னா அப்போ வந்துட்டு ருப்பியோனா காசு இல்லையா சேபி அதாவது ருப்பியா விட கைனா மெனி குணானா டைம்ஸ் அர்த்தம் நிறைய டைம்ஸ் கீமத்தினா வேல்யூபிள் ரொம்ப வேல்யூபிளா இருக்கக்கூடிய இஸ் வருஷாக்கோ இந்த மலையை என்ன பண்ணணும் ஹம்னா நம்ம இஸ் படி குல்லக் மே இஸ்னா இந்த படி பெரிய குல்லக்னா உண்டி இல்லையா அதுல ஜமாக்கர் லேனா சாகி ஜமா டெபாசிட் இல்லையா நம்ம டெபாசிட் பண்ண வேண்டும்
चाहिए ना वांट न अर्थम। हमारे गांव में शहर में जो छोटे बड़े तालाब झील आदि हैं वे धरती के गुल्लक में पानी भरने का काम करते हैं. हमारे அவசரத்து நம்மளுடைய गाँव में வில்லேஜ்ல ஷகர்னா டவுன்லயும் சரி ஜோன்னு வச்சு எந்த சோட்டே படே தாலா சோட்டினா ஸ்மால் அர்த்தம் படையினா பிகின் அர்த்தம் அதாவது சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் தாலாக்னா பாண்டு குளம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவும் சரி ஜீல்னாலும் பாண்டு தான் ஆதினா ஆள் எல்லாம் வேனா அது தத்தினா பூமியோடைய அந்த குல்லக்னா அந்த பிகி பேங்க் அந்த உண்டியெல்லாம் வந்துட்டு உண்டியல்ல பானி பர்னேக்கா பானினா வாட்டரை பர்னே ஃபில் நிரப்புறதுக்கான काम करते हैं कामना वर्क இல்லையா அந்த வேலையை करते हैं करते செய்யுது அப்படிங்கறது சொல்றாங்க. इनमें जमा पानी जमीन के नीचे छिप जल के भंडार में धीरे धीरे रिस कर चन कर जा मिलता है. இன்மே இதுல வந்துட்டு ஜமானா செட்டில் இதுல டெபாசிட் ஆன அந்த பானி வாட்டர் வந்துட்டு ஜமீன் கே நீச்சே சிப்பே ஜமீன் அந்த ஃப்ளோர் அந்த தரைக்கு நீச்சேனா கீழே அர்த்தம் தரைக்கு கீழே சிப்பேனா ஹைட் அர்த்தம் மறைஞ்சு இருக்கக்கூடிய ஜல்கே பண்டார்மே ஜல் வாட்டர் இல்லையா பண்டார் ரிசர்வ் அர்த்தம் வாட்டரோட ரிசர்வ்ஸ் இருக்கும் இல்லையா அதுல தீரேனா ஸ்லோ மெதுவா வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு ரிஸ்க்னா அப்படியே ஒரு மாதிரி அப்சர்வ் கசிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கசிஞ்சும் சரி சன்னா அப்படியே ஃபில்டர் ஆகுது வாட்டர் வந்து நல்லா ஃபில்டர் ஆகியும் மில்தானா போய் சேர்றதுன்னு அர்த்தம் அங்க போய் सेटल ஆயிருது. इससे हमारा भूजल भंडार समृद्ध होता जाता है. इससे அதனால வந்துட்டு हमारा அவசரம் நம்மளுடைய பூஜல் ஜல்னா வாட்டர் இல்லையா பூஜல் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர்னு அர்த்தம் அந்த கிரவுண்ட் வாட்டரோட பண்டா அந்த ரிசர்வ்ஸ் அந்த தேக்கம் வந்துட்டு சம்ருத் ஹோத்தா ஜாத்தா ஹை சம்ருத்னா கம்ப்ளீட்னு அர்த்தம் நல்லா ஃப்ளோரிஷ்னு சொல்லுவாங்க நல்லா வளமா இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. पानी का यज्ञ खजाना हमें दिखता नहीं लेकिन इसी खजाना से हम बरसात का मौसम बीत जाने के बाद पूरे साल भर तक अपने उपयोग के लिए घर में खेतों में पाठशाला में पानी निकाल सकते हैं. பானினா வாட்டருடைய யக் இந்த கஜானா அந்த ரிசர்வ் இருக்கு இல்லையா அந்த கஜானான்னு சொல்லுவாங்க நம்ம காசுல சேர்த்து வைக்கிறது சொல்லுவோம் இல்லையா ஹமேனா நமக்கு வந்துட்டு திக்குத்தானா ஷோன்னு அர்த்தம் காட்டுறது நகின்னு வச்சுட்டு நம்மளால பார்க்க டிஸ்பிளேபிளா இருக்காது லேக்கின பட் ஆனா இந்த கஜானால இருந்து ஹம்னா வி நம்ம பர்சான் கே மௌசம் பர்சான் மழை இல்லையா அதோட மௌசம்னா சீசன் வந்துட்டு பீச் ஜானேக்கே பாத் பீச்னா ஸ்பெண்ட் அர்த்தம் கழிஞ்சு போறதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஜானேக்கே பாத்னா ஆஃப்டர் அதாவது ஸ்பெண்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் அதாவது கடந்து போனதுக்கு அப்புறம் பூரே சால் பூரேனா ஃபுல் அர்த்தம் கம்ப்ளீட்டான சால்னா இயர் அர்த்தம் ஒரு வருஷம் பர்னா ஃபுல்லா வந்துட்டு தக்னா வரைக்கும் நடக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே நம்மளுடைய உபயோகம் யூஸ் இல்லையா கேலிய வந்து இக்காக அதாவது உபயோகத்துக்காக கர்மே ஹவுஸ்லயும் சரி கேத்மே ஃபீல்டு வயல்வெளியிலும் சரி பாఠశాலா ஸ்கூல்ஸ்லயும் சரி பானி வாட்டர் என்ன பண்ணிக்க முடியும் நிக்கால்னா எடுத்துக்கிறதுன்னு சொல்லுவாங்க கம்ஸ் அவுட்னு அர்த்தம் வெளில எடுத்துக்க சக்தானா கேன் அர்த்தம் முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க நிக்கால் சக்தேனா வெளில எடுத்துக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். लेकिन एक दौर ऐसे भी आया जब हम लोग इस छिपे खजाना का महत्व भूल गए और जमीन के लालच में हमने अपने तालाब को कचरे से पाटकर भरकर समतल बना दिया. लेकिन பட் ஆனா ஏக் டவுர்னா டியூரேஷன் அர்த்தம் ஏக் டவுர் அப்படின்னா ஒரு காலகட்டத்துல ஒரு டியூரேஷன்ல ஐசாபி ஆயா ஐசானா லைக் தட் அர்த்தம் பீனா ஆல்சோ இல்லையா ஆயானா கேம் அர்த்தம் இந்த மாதிரி வந்துச்சான் எந்த மாதிரி அப்படின்னா ஜப்னா எப்ப அப்படின்னா ஹம் லோக்னா பீப்புள் இல்லையா ஹம் லோக்னா வி பீப்புள் நம்மளாம் வந்துட்டு இஸ் சீப்பே கசானாக்கா இந்த சீப்பேனா ஹைடன் அர்த்தம் அந்த மறைஞ்சிருக்கக்கூடிய இந்த கசானா வந்துட்டு மகத்துவ மூழ்கை மகத்துவ இம்பார்ட்டன்ஸா பூல்னா ஃபர்காட்னு நம்ம மறந்தே போயிட்டோம் அதுவும் இல்லாம ஜமீன்கே லாலச்மே ஜமீனா ஃப்ளோர் தரையோட நிலத்தோட லாலச்னா பேராசைன்னு சொல்லுவாங்க அந்த கிரீடினால வந்துட்டு ஹம்னே நம்ம அப்படியே தாலாபோக்கே அப்படியே தன்னுடைய தாலாப்னா இந்த பாண்டுலயே நம்மளுடைய இந்த பாண்டை வந்துட்டு கச்சரேசே கச்சரைனா கேபேஜ் சொல்லுவோம் அந்த குப்பையால வந்துட்டு பாட்னா ஹோல்டா நிரப்பி வைக்கன்னு சொல்லுவோம் ஃபில்லுன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு பர்கர்னா நிரப்புறதா ஃபில் பண்ணி சமத்தல் பந்தியா சமத்தல்னா பிளாட்டின்னு சொல்லுவோம் இல்லையா சமதளம் சொல்லுவோம் இல்லையா அதான் பனாதியா ஆக்கிறது அர்த்தமா உருவாக்கிட்டோம் சமதளமா அதை ஆக்கிட்டோம் அப்படிங்கறத சொல்றாங்க. देखते ही देखते इन पर महान मकान कहीं बाजार स्टेडियम और सिनेमा आदि खड़े हो गए.
தேக்தே தேக்தேன்னா பாக்குறதுல, தேக்தே ஹி தேக்தேன்னா பாத்துக்கிட்டே இருக்கும் போது, இன் பர் இது மேல, தோ கஹி கஹினா சம்வர்ணம். சில இடத்துல பார்த்தா மக்கான் பில்டிங்கா இருக்கும், சில இடத்துல கஹினா சம்வர்ணத்தை பாசார் பாசான மார்க்கெட்லயும் ஸ்டேடியமும் இருக்கும், அவர் அண்ட் அதுவும் இல்லாம சினிமா இந்த மாதிரி ஆதி அதனால் இது எல்லாமே கடை ஹோகையே, கடைனா ஸ்டாண்ட் அர்த்தம், நிக்க ஆரம்பிச்சிருச்சு, அது எழுந்துருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. இஸ் படி குல்ல गलती की सजा अब हम सबको मिल रही है. इसना இந்த படினா பிகிலே அது பெரிய, கல்த்தினா தப்புன்னு அர்த்தம், தப்புக்கான சஜானா பனிஷ்மெண்ட் அர்த்தம், நமக்கு பனிஷ்மெண்ட் எடுத்துட்டு அப்படின்னு நம்ம இப்ப ஹம்னா வி சபுக்கோனா ஆல் அர்த்தம், நம்ம எல்லாருக்கும் மில் ரஹி, மில்ல கெட்னு அர்த்தம், ரஹி வந்துருக்க சோ கெட்டிங் அர்த்தம், நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. गर्मी के दिनों में हमारे नल सूख जाते हैं. கர்மின்னா இந்த சம்மர்லயே அதோட தினம் டேஸ் சம்மர் டேஸ்ல வெயில் காலகட்டத்துல ஹமாரே அவர்ஸ் நம்மளுடைய நல்னா டேப்லயே என்ன பண்ணுது, சூக்னா ட்ரைன்னு அர்த்தம், அப்படியே காஞ்சு போயிருது. அவர்னா அதுவும் இல்லாம பர்சாத்துக்கே தினோமே ஹமாரி பஸ்தியா டூப்னே லகுத்தியே. அவர்னா அதுவும் இல்லாம பர்சாத் ரெய்னிங்லயே மழை பொழியக்கூடிய அந்த தினம் அந்த டேஸ்ல வந்துட்டு ஹமாரி அவர்ஸ் நம்மளுடைய அந்த பஸ்தியா செட்டில்மெண்ட் சொல்லுவா இல்லையா, நம்ம இப்படி இருக்கக்கூடிய இந்த பிளேஸ் காலனியா இருக்கலாம், அபார்ட்மெண்ட்ல இருக்கலாம், இந்த மாதிரி डूबने लगते हैं. डूबने सिंक மூழ்கிறதுக்கு லகுத்தினா ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருது. इसीलिए यदि हमें अकाल और बाद से बचना है तो अपने आसपास के जल स्रोतों की, तालाबों की और नदियों आदि की रखवाली अच्छी ढंग से करनी पड़ेगी. இசிலியே அதனால வந்துட்டு எதுன்னு இப்போ ஒருவேளை அமீனா நம்ம வந்துட்டு அக்கால் அவர் பாதுசே, அக்கால்ல பஞ்சம் சரி, அவர்னா அதுவும் இல்லாம பாதுசே வெள்ளம் இல்லையா, பிளட் இல்லையா, அதாவது வெள்ளத்துல இருந்தும் சரி நம்மளுடைய இந்த பஞ்சத்துல இருந்தும் சரி, பச்னா சரி நம்ம காப்பாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா தோணு அப்புறம் அப்பனே ஆஸ்பாஸ்கே அப்படின்னு தன்னுடைய ஆஸ்பாஸ் நியர்பைல பக்கத்துல இருக்கக்கூடிய ஜல் ஸ்ரோத்தம் வாட்டர் ரிசர்வ்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தண்ணி தேங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்த தாலாப்னா பாண்ட், அந்த பாண்டா இருக்கலாம், அவர்னா அந்த நதியோட ரிவர்ஸா இருக்கலாம், அதுன்னு இது எல்லாத்தையும் ரக்வாலினா பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் சொல்லுவோம் இல்லையா, நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது. அச்சுனா குட்னா தங்குனா மெத்தட் அர்த்தம், கரெக்டான மெத்தட்ல கர்னி கர்னினா டூன்னு அர்த்தம், படைகினா ஃபாலோ நம்ம கண்டிப்பா பண்ண வேண்டும் அப்படிங்கறது சொல்றாங்க. जल चक्र हम ठीक से समझे, जब बरसात हो तो उसे थाम लें, अपना भूजल भंडार सुरक्षित रखें. ஜல் சக்கர வாட்டர் சைக்கிள் வந்துட்டு ஹம்னா நம்ம டீக்னா கரெக்டா வந்துட்டு சம்ஜே அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கணும். ஜப்னா எப்ப பர்சாத் மழை பொழியறது இல்லையா, எப்பெல்லாம் மழை பெய்யுதோ தோணுதுன்னு அப்புறம் அதை என்ன பண்ணணும், தாம்னா ஹோல்டான அதை புடிச்சு வச்சுக்கணும். அப்படின்னா நம்மளுடைய பூஜல் பண்டார் சொன்னோம் இல்லையா, பூஜல்னா இந்த கிரவுண்ட் வாட்டருடைய பண்டார் ரிசர்வியர் வந்துட்டு சுரக்ஷித் ப்ரொடெக்டட் பாதுகாப்பானதா ரக்கே கீப் வச்சிருக்கணும். அப்படின்னு தன்னுடைய அந்த गुल्लक बढ़ते रहे, तभी हमें जरूरत की समय पानी की कोई कमी नहीं आएगी. அப்படின்னா நம்மளுடைய அந்த குல்லக் அந்த உண்டியல் சொன்னோம்ல அந்த பிக்கி பேங்க பர்த்தே ஃபுல் நிறைச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா தபினா அப்போ வந்துட்டு ஹமே நமக்கு ஜருரத் நீர்லயே தேவையோட சமை டைம், அதாவது தேவைப்படுற டைம் வந்துட்டு பானிக்கு அந்த வாட்டருடைய கோயி கம்மி நகி ஆயிகே, கோயின்னு இனி கம்மினா லெஸ் அர்த்தம், எந்த விதமான ஸ்கேர்சிட்டியும் நகி ஆயிகினா வருது, நகி ஆயிகினா வராது அப்படிங்கறத சொல்றாங்க. यदि हमने जल चक्र का ठीक उपयोग नहीं किया तो हम पानी के चक्कर में फंसते चले जाएंगे. यदि ஒருவேளை हमने भी நம்ம ஜல் சக்கர வாட்டர் சைக்கிள் வந்துட்டு டீக்னா கரெக்டான உபயோக் நகி கியா, உபயோக்னு யூஸ் இல்லையா, கியானா செய்யறது, நகி கியானா நம்ம செய்யாம இருந்தோம் அப்படின்னா தோணுதுன்னு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், பானிக்கே சக்கரமே வாட்டருடைய சக்கரம், அந்த சக்கரம் சொல்லுவோம் அதை சுழல சொல்றாங்க இந்த இடத்துல, இந்த வாட்டரோட இந்த சக்கரத்துல வந்து என்ன பண்ணுவோம், ஃபன்ஸே ஃபன்ஸ்னா மாட்டிக்கிட்டு சலேனா போறது இல்லையா, நம்ம மாட்டிக்கிட்டு போக வேண்டியதான் ஆகிரும் அப்படிங்கறத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க, ஹக்கு கி பாத், ஹக்னா ரைட்ஸ்னு அர்த்தம், பாத்னா விஷயம் அர்த்தம், அதாவது உரிமைக்கான விஷயம் அப்படிங்கறத ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாப்போம். ஆசாதி கே பாத் பிछले 7 வருஷமே, ஆஜாத் இண்டிபெண்டன்ஸ்லயே பாத்னா ஆஃப்டர்னு அர்த்தம், அதாவது இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம், அதாவது எதுன்னு சொல்றாங்க, பிछले 60 வருஷமே, பிछலேனா பேக் பின்னாடி, ப்ரீவியஸ், சாட்னா 60லயே 60 வருஷங்கள்ல வந்துட்டு சொல்லியிருக்காங்க. दिल्ली में पानी की औसत मांग या खपत
लगभग 3 गुना बढ़ गई है। दिल्ली में நம்ம டெல்லியில வந்துட்டு பானி வாட்டருடைய ஔசத் மாங்னா டிமாண்ட் அர்த்தம், ஔஷத் அப்படின்னா ஆவரேஜ் அர்த்தம், ஆவரேஜ் டிமாண்ட். அப்படி இல்ல அப்படின்னா கப்பத்துனா கன்சப்ஷன் அர்த்தம், அதாவது எடுத்துக்கிற தண்ணியை வந்துட்டு கன்சியூம் பண்றதுக்கான அந்த வேல்யூ வந்துட்டு லக்பக்னா ஆவரேஜா, தீன் குணா, தீனா 3 இல்லையா, குணானா டைம்ஸ் அர்த்தம், 3 மடங்கு வந்துட்டு பட் கை ஹே, பட்னா இன்க்ரீஸ் அர்த்தம், இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பர் झुग्गी बस्तियों को अभी भी औषध खपत का 30% पानी ही मिल जाती है. பர்னா பட் ஆனா அந்த ஜுக்கினா அந்த ஸ்லம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்லம்மோட ஏரியாஸ் இருக்கும் இல்லையா, பஸ்னா செட்டில்மெண்ட் அர்த்தம், அதாவது ஸ்லம்ல வாழக்கூடியவங்களுக்கு வந்துட்டு இப்போ அபிபி அப்படின்னா நம்ம இப்ப அப்படின்னா சொல்லியா, இப்பயும் கூட ஔஷத் ஔஷத்னா ஆவரேஜான அந்த கப்பாத் அந்த கன்சப்ஷன், அவங்க ஆவரேஜா தண்ணி எடுத்துக்கிற அந்த விகிதம் பார்த்தோம் அப்படின்னா 30%, 30%னா பர்சன்டேஜ்ல 30% வந்துட்டு பானிக்கு அந்த வாட்டர் தான் வந்துட்டு மில் பார்த்தாங்க, மில்ல கெட்டு இல்லையா, பார்த்தானா கெட்டு தான் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. जब जरूरत के हिस्से से लोगों को पानी नहीं मिलता तो उसके हक छीनता है. ஜப்னா எப்போ வந்துட்டு ஜருரத்கே இசே ஜருரத்னா நீர்ல தேவையோட இசேனா பகுதின்னு அர்த்தம், அதாவது தேவையோட இந்த இசாப்னா கால்குலேஷன் அர்த்தம், சாரி இசாப்னா கால்குலேஷன், அதாவது தேவையோட இந்த கால்குலேஷன் படி வந்துட்டு லோகோனா மக்களுக்கு பானினா வாட்டர் இல்லையா, மில்தானா கிடைக்கணும்னு அர்த்தம், நகி மில்தானா கிடைக்கலையோ, தோனா தேனா அப்புறம் உன்கே உன்கேனா அவங்களுடைய ஹக்னா உரிமை இல்லையா, சிந்தேனா பறிக்கிற மாதிரி அப்படிங்கறத சொல்றாங்க. हमारे समाज में जरूरतों से जुड़े और कौन सा मुद्दे है जहां हमें बराबरी का बांटवार नहीं दिखाई देता. हमारा आवास நம்மளுடைய சமாஜ்னா சொசைட்டின்னு அர்த்தம், சொசைட்டில ஜருரத்தோம் நீடு இல்லையா, தேவைக்கு ஏத்த மாதிரி, ஜுடேனா ஜாயின் அர்த்தம், தேவையோட சார்ந்த அவர்னா அதுவும் இல்லாம கவுன்சா எந்த மாதிரியான முத்தேனா இஷ்யூஸ் அர்த்தம், பிரச்சனைகள் இருக்குதோ, ஹைனா இருக்கிறதுன்னு அர்த்தம், ஜஹாங்னா வேற, அந்த பிளேஸ்ல ஹமேனா பி நம்ம வந்துட்டு பராபரிக்கா பராபர்னா ஈக்குவலான பாண்ட்னா ஷேர்னு அர்த்தம், ஈக்குவலான அந்த டிவிஷன், ஈக்குவலான அந்த அலோகேஷன் பார்ட்டிஷன் பண்ணுவோம் இல்லையா, அதை வந்துட்டு நகி திக்காயி தேத்தாங்க, திக்காயினா ஷோன்னு அர்த்தம், நகி திக்காயினா நம்மள காட்ட முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க. அவரு அதுவும் இல்லாம கையி லோகுக்கா हिस्सा छीनकर कुछ लोगों को दे दिया जाता है. அவர்னா அண்ட் கைனா மெனி நிறைய, லோகம் மக்களுடைய, ஹிஸ்ஸானா பார்ட்னர் பகுதி, அந்த வாட்டர் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா, அதை சீன பறிச்சு குச்னா கொஞ்சம், லோகம்னா பீப்புள் இல்லையா, கொஞ்சம் பீப்புளுக்கு தே தியா ஜாத்தா, இதேனா கொடுக்கறது, தே தியா ஜாத்தானே கொடுக்கப்படுது அப்படிங்கறத சொல்றாங்க. கக்ஷா மே और घर पर बड़ों के साथ चर्चा करो. கக்ஷானா கிளாஸ்லயே, நம்ம கிளாஸ்லயும் சரி, அவர்னா அண்ட் அதுவும் இல்லாம கர்னா ஹவுஸ் வீட்லயும், படோனா பெரியவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, சாத்தான வித் அர்த்தம், இந்த குழந்தைங்க என்ன பண்ணணும், பெரியவங்க கூட சேர்ந்து சர்ச்சா டிஸ்கஷன் அர்த்தம், நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்ஐ யார் எழுதியிருக்காங்க, இந்த லெசன் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அனுபம் மிஸ்ரா அப்படிங்கிற ஒரு ஆத்தரை எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா அந்த வாட்டரை பத்தி கண்ணன் கொடுத்திருக்காங்க. தேங்க்யூ.